இடத்தில் வர முடியாதபடி, இனி இயேசுவின் இடத்தில் இந்த சோதனைக்காரனுக்கு வர முடியாது. அவர் வெற்றி சிறந்தார். ஜெயிக்கணும். அவர் ட்ராக் மாறல. இடையில அழுதார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இல்ல இல்ல இல்ல, இத நீக்கிட்டா சோதனைக்காரன் வந்து நிப்பா. இத சுமந்தா சோதனைக்காரன் இனி வரமாட்டான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை கிலெயாத்தின் டோர், தேவ பிள்ளையை மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்க, இரத்தத்தால மீட்கப்பட்ட. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும், என்னை கிருபையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கதறுகிறவனை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கீலேயாத்தின் கதவை திறந்து வைக்கிறார். அங்கே பயணிக்கும்படி கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். நீ உள்ள என்ட்ராயிட்டேனா எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு வராது. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள என்றாகல. ஏன் என்றாகல? இன்னும் நாம ஒன்றை அறியவில்லை. ஆமென். நாம் நம்மை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். நம்மை அதான் வார்த்தை வரும்போது எப்பவுமே ஆமென், ஆமென். சிலருக்கு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மளை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இவர் நம்மளை பத்தி யாரோ